அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தமிழ் ஆசிரியர் முரளி. மாணவர்களே, எங்கு சென்றாலும் முகக்கவசத்துடன் நீங்கள் செல்லவும், பாதுகாப்பாகவே இருக்கவும். கொடுக்கப்பட்ட வீட்டு படத்தை சரியாக எழுதி முடிக்கவும். மாணவர்களே, இன்று பார்த்தோன்னா நம்ம இயல் 4 கற்கண்டு அப்படின்னா இலக்கண பகுதியில் வல்லினம் மிகா இடங்கள். வல்லினம் என்றால் என்ன, மெல்லினம் என்றால் என்ன, இடையினம் என்றால் என்ன, வல்லின எழுத்துக்கள் யாவை, மெல்லின எழுத்துக்கள் யாவை, இடையின எழுத்துக்கள் யாவை சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம். மாணவர்களே, உடைய புத்தகத்தில் இப்போது எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் பாருங்கள், 2 எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று தோப்புக்கள், தோப்புகள். முதல் எடுத்துக்காட்டு நீங்கள் பார்த்தீங்களா? அதுக்கடுத்து பாருங்கள் மாணவர்களே, 2வது எடுத்துக்காட்டு கத்தி கொண்டு வந்தான், கத்தி கொண்டு வந்தான். இரண்டுக்குமே வித்தியாசம் இருக்கின்றன மாணவர்களே, இருக்கின்றன கண்டிப்பாக. அதில் பாருங்கள், தோப்புக்கள், தோப்புகள். அதில் பாருங்கள், இக்கு முதல் சொல்ல என்ற இடத்துல அந்த இக்கு என்ற இடத்து இல்லை. உச்சரிப்பு பாருங்கள், தோப்புக்கள், தோப்புகள். 2வது எடுத்து பாருங்கள், கத்தி கொண்டு வந்தான், கத்தி கொண்டு வந்தான். முதல்ல பார்த்தீங்கன்னா சொல்ல கத்தி அந்த இடத்துல இக்கு எழுத்து இல்லை. அடுத்த சொற்றொடரில் பாருங்கள், கத்தி கொண்டு வந்தான். இரண்டுக்குமே நமக்கு ஒரு வித்தியாசம் தெரிகின்றன. தோப்புக்கள், தோப்புகள். கத்தி கொண்டு வந்தான், கத்தி கொண்டு வந்தான். மேற்கண்ட சொற்களில் வல்லினம் மிகும்போது ஒரு பொருளும் மிகாத போது வேறொரு பொருளும் வருவதை அறியலாம். தோப்புகள், தோப்புக்கள், தோப்புக்கள், தோப்புகள். கத்தி கொண்டு வந்தான், கத்தி கொண்டு வந்தான், கத்தி கொண்டு வந்தான், கத்தி கொண்டு வந்தான். நிறைய வித்தியாசம் நமக்கு தெரிகின்றன. நாம் பேசும்போதும் எழுதும் போதும் பொருள் மயக்கம் தராத வகையில் மொழியை பயன்படுத்துவதற்கு வல்லின மிகா இடங்களை அறிவது இன்றியமையாததாகும். அதில் பாருங்கள் மாணவர்களே, வல்லின மிகா இடங்கள். தற்கால உரைநடையில் வல்லின மிகா இடங்களாக கீழ்கண்டவற்றை கூறலாம். அதில் ஆட்டிருக்காம பாருங்கள், அது உங்களுடைய வலது பக்கம் முதல்ல பாருங்கள். அது, இது என்னும் சுட்டுப்பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. சுட்டெழுத்துக்கள் யாவை சொல்லுங்கள் பார்ப்போம். எதெல்லாம் நம்ம சுட்டெழுத்துன்னு சொல்லுவோம் கண்டுபிடிங்க பார்ப்போம். அது, இது என்னும் சுட்டுப்பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்கள், உங்களுடைய இடது பக்கம். அது கூட்டல் செய், அது செய். இது கூட்டல் கான், இது கான். அது, இது சுட்டுப்பெயர்கள். அதுக்கடுத்து பாருங்கள் மன்னர்களே, உன்னுடைய வலது பக்கம். இவ்வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. வினா, எங்கே போன, என்ன எனக்கு வாங்கிட்டு வந்த, என்னுடைய பிறந்த நாளைக்கு என்ன பரிசு தரப்போகிற, அங்கு என்ன இருக்கின்றன, உன் பெயர் என்ன, இப்படி வினா நம்ம கேட்குறோம்ல, அதுதான் வினா பெயர்கள் பின் அந்த வல்லினம் இடத்துல மிகாது. எது, எவை, அதெல்லாம் வந்து வினாதான். எடுத்துக்கிட்டு பாருங்கள், எது கூட்டல் கண்டாய், எது கண்டாய். டேய், என்னடா நேற்று பார்த்த, நேற்று என்னடா அங்கே ஓடிச்சு, அங்கே என்னடா நடந்துகிட்ருக்கு, எதுடா கீழே போச்சு. இப்படி நம்ம வினா எழுப்புவது தான் வினாப்பெயர்கள். எடுத்துக்காட்டு மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் மாணவர்களே. எது கூட்டல் கண்டாய், எது கண்டாய். கடைசியாக வினாக்குறி. எவை கூட்டல் தவறுகள், எவை தவறுகள். இப்போ எதுங்கிறது வினா, எவைங்கிறது வினா எழுப்பக்கூடிய சொல். புரிகின்றன மாணவர்களே, புரிகின்றனவா? அதுக்கடுத்து பாருங்கள், எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடர், இது நீங்கள் எங்கேயும் நீங்கள் படிச்சிருக்கீங்க, இந்த 8ஆம் வகுப்புல நீங்கள் படிச்சிருப்பீங்க. எழுவாய் தொடர் சொல்லுங்க. எழுவாய் தொடர் என்றால் என்ன சொல்லுங்க பார்ப்போம். அந்த எழுவாய் தொடர் என்றால் என்ன, அதை நீங்கள் தெரிஞ்சால் தான் எப்படி இங்கே எழுவாய். எழுவாய் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பெயரை குறிப்பது எல்லாமே
எழுவாயா? அருமை 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 மாணவர்களே. எடுத்துக்காட்டு பாருங்கள். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாதுக்கு அதுக்கு எடுத்துக்காட்டு குதிரை கூட்டல் தாண்டியது குதிரை தாண்டியது. கிளி கூட்டல் பேசும் கிளி பேசும். இப்போது குதிரைங்கிறது எழுவாய் சொல்லலாமா? கிளி என்பது எழுவாய். எவ்வாறு? பெயரை குறிப்பது எல்லாமே எழுவாய். அதுக்கடுத்து பாருங்கள். 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. அது என்ன? 3ஆம் வேற்றுமை விரி 6ஆம் வேற்றுமை விரி அப்படிங்கிறாங்க. அண்ணனோடு போ, எனது சட்டை. சரிங்க மாணவர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு வினா கேட்குறேன், நீங்கள் சொல்ல முடியாத பாருங்கள். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? அவை யாவை? வேற்று உறுப்புகள் சொல்லுங்க பார்ப்போம். வேற்றுமை உறுப்புகள் ஐயாளுக்கோ அது கண் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம்ல. அண்ணனோடு ஓடு, என்னது அதுன்னு வருது பாருங்கள். அண்ணனோடு போ, அண்ணனோடு ஓடுங்கிறது விரி. எனது அது அப்படின்னு வருது பாருங்கள். அதுங்கிறது அதுவும் விரி. ஓடுங்கிறது 3ஆம் வேற்றுமை விரி, அதுங்கிறது 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. அதுக்கடுத்து பாருங்கள் மாணவர்களே, அடுத்த இது விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. விழித்தொடர் என்றால் என்ன சொல்லுங்கள் பாப்போம் மாணவர்கள். தந்தையே பாருங்கள், மகளே பாரு தா. தந்தையே மகளே இதெல்லாமே விழித்தொடர். புரியுதா மாணவர்களே? அடுத்து பாருங்கள் மாணவர்களே, பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. பெயரச்சம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. அதை தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த இதுக்கு நம்ம எங்கே வல்லினம் மிகான்னு தெரியும். பெயரச்சம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. எச்சம் என்றால் என்ன? முதல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். கீழ் வகுப்பில் இருக்கின்ற அந்த அடிப்படை தெரிந்தாலும் நம்ம மேல் வகுப்பு தெரியும். கண்டுபிடிக்கணும் தான். எச்சம் என்றால் என்ன, பெயரெச்சம் என்றால் என்ன, வினையெச்சம் என்றால் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்த நம்ம போக முடியும். ஆசிரியர்களே எல்லாமே நடத்தி சொல்லிகிட்டு இருப்பாங்க. சொன்னாலும் நீங்கள் ஒரு வினாக்கள் கேட்கும்போது அதுக்கு சரியான விடையை நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு எந்தளவுக்கு புரிந்திருக்கு. எல்லா விஷயமே கருத்துக்களை ஆசிரியர்களே சொல்லியிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தேட மாட்டீங்க. இப்போது பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. வந்த சிரிப்பு, பார்த்த பையன், வந்த பார்த்த ஆ அப்படி முடிந்தாலும் பெயரெச்சம். எச்சம் வந்தான் சிரிப்பு, பார்த்தான் பையன் அப்படி வரலாமா? வந்த சிரிப்பு, பார்த்த பையன் இதெல்லாமே தானே பெயரெச்சத்தை குறிக்கிறாங்க. பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. அதுக்கடுத்து பாருங்கள். 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. வேற்றுமை எத்தனை வகைப்படும் கேட்டேன். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்புகள் கிடையாது. 2ஆம் வேற்றுமை தொகை உறுப்பு என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் மாணவர்களே. 2ஆம் வேற்றுமை தொகை உறுப்பு 2ஆம் வேற்றுமை. ஐயா நாடு கண்டான், நாட்டை கண்டான் அப்படின்னு சொல்லலாமா? ஐ. கூட்டை கட்டு அப்படின்னு சொல்லலாமா? ஐ அந்த வேற்றுமை மறைந்து வந்திருக்கலாம், மறைந்து வந்துள்ளது. நாடு கூட்டல் கண்டான், நாட்டை கண்டான். கூடு கூடல் கட்டு, கூடு கட்டு. நாடுக்குள் கண்டான், நாடு கண்டான். நாடுக்குள் கண்டான், நாட்டை கண்டான். கூடுக்குள் கட்டு, கூட்டை கட்டு. சொல்லி பாருங்கள். ஐ இந்த உறுப்பு வந்திருக்கும். அதுக்கடுத்த பாருங்கள் மாணவர்களே. படி என்று முடியும் வினையெச்சத்தில் வல்லினம் மிகாது. இப்போ வினையெச்சம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். படி என்று முடியும் அந்த வினையெச்சத்திலிருந்து வல்லினம் மிகாது அப்படிங்கிறாங்க. வரும்படி கூட்டல் சொன்னார், வரும்படி சொன்னார். பெரும்படி கூட்டல் கூறினார், பெரும்படி கூறினார். அதில் பாருங்கள். வரும்படி படின்னு ஒரு சொல் வந்திருக்கு. பெரும்படி படிங்கிற ஒரு சொல் வந்திருக்கு. வரும்படி சொன்னார், பெரும்படி கூறினார். இப்படி படி என்று முடியும் வினையெச்சத்திலிருந்து வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள். வியங்கோள் வினைமுற்று என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. கா இயர். சரி, நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். வியங்கோள் வினைமுற்று என்ன? அந்த தொடரில் பார்த்தீங்கன்னா அந்த வல்லினம் மிகாது.
வாழ்க கூட்டல் தமிழ், வாழ்க தமிழ். வருக கூட்டல் தலைவா, வருக தலைவா. வேங்கோல் வினைமுற்று எழுத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சாதான் எது வேங்கோல் வினைமுற்று நமக்கு தெரியும். கா, ஏன், இதெல்லாம் பண்ண வேங்கோல் வினைமுற்று. நீங்கள் அடிப்படை 8ஆம் புத்தகம் நீங்கள் தேடி தெரிந்து வைத்துக்கொள்ளவும். அதுக்கடுத்து பாருங்கள், வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. எழுதிக்கோங்க மங்களே. வினைத்தொகை என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. இப்போ இந்த வினைத்தொகை என்னான்னு சொல்லிட்டு அது அப்படியே அடிப்படை தெரிந்தால் தான் உங்களுக்கு மேற்கொண்டு தெரியும். அதாவது வினைத்தொகை 3 காலத்தை காட்டும். இந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். வினைங்கிறது முதல் வந்திருக்கும், செயலானது முதல் நடக்கும். அதில் பாருங்கள், எடுத்துக்காட்டு நீங்கள் பாருங்கள். குடி தண்ணீர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, வளர்ப்பிறைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, திருவளர் செல்வன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது 3 காலத்து பாருங்கள். எப்போ குடி தண்ணீர் அதை எடுத்துக்கலாம். தண்ணீர் குடித்தான் அப்படின்னு தான் வந்திருக்கணும். அவன் என்ன பண்ணான், தண்ணீர் குடித்தான். ஆனால் முன்னாடி பாருங்கள், குடிங்கிறது அந்த வினையானது முன்னாடி அதுக்கு அடுத்து பின்னாடி வந்துருக்கு. அதனால் இது வினைத்தொகை. குடித்தான் தண்ணீர் சொல்லி பாருங்கள். குடித்தான் தண்ணீர், குடி தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீர் அப்படி சொல்லலாம்ல, சொல்லலாம் கண்டிப்பாக. வளர்ப்பிறை, வளர்கின்ற பிறை, வளரும் பிறை, இப்படி 3 காற்றை காட்டுவது வினைத்தொகை. திருவளர் செல்வன் வினை, திருவளர் செல்வன் முன்னாடி மதிப்பு கொடுத்து சொல்லனால அது வினைத்தொகை. இப்படி 3 காலத்தை காட்டுவது வினைத்தொகை. அதுக்கடுத்து பாருங்கள் மாணவர்களே, எட்டு 10 தவிர பிற எண்ணும் பெயர்களுடன் புணரும் வல்லினம் மிகாது. உதாரணம் பாருங்கள், 8, 10 அந்த நம்பரை தவிர, அந்த எண்களை தவிர ஒரு புத்தகம், 3 கோடி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு கூட்டல் புத்தகம், ஒரு புத்தகம், 3 கூட்டல் கோடி, 3 கோடி. இங்கே பார்த்தீங்கன்னா வல்லினம் இடத்துலேருந்து மிகாது. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. சொல்லுங்கள் மாணவர்களே, உண்மை தொகை என்றால் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். அதில் பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள். எடுத்துக்காட்டு உங்களுக்கு பார்த்தாவே கண்டிப்பாக தெரியும். தாய், தந்தை, இரவு, பகல். அங்கேருந்து அந்த இடத்துல அந்த அந்த சொற்றொடரில், அந்த சொற்றொடர்னு சொல்கிறேன் பாருங்கள், அந்த சொல்லில் பார்த்தீங்கன்னா இந்த மறைந்து வந்திருக்கு. தாயும் தந்தையும், இரவும் பகலும், ஆசிரியரும் மாணவனும். இது மாதிரி மறைந்தால் அது உண்மை தொகை. இந்த உண்மை தொகை என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. அப்படின்னா உண்மைங்கிறது மறைந்ததுனால இது இந்த இடத்துல வல்லினம் மிகாது. தாய் கூட்டல் தந்தை, தாய் தந்தை. இரவு கூட்டல் பகல், இரவு பகல். அதுக்கடுத்து பாருங்கள் மாணவர்களே, அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அன்று கூட்டல் சொன்னார், அன்று சொன்னார். என்று கூட்டல் தருவார், என்று தருவார். அவராவது தருவதாவது. யாரடா சொல், ஏனடி செல்கிறாய், கம்பரை போன்ற கவிஞர் யார். அதில் பாருங்கள், சொன்னார் முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்றுன்னு வந்திருக்கு. அதுக்கடுத்து தருவார் முன்னாடி பாருங்கள் என்று, அதெல்லாம் அடிக்கோடு போட்டுக்கு. தருவதாவது அதுக்கு முன்னாடி பாருங்கள் அவராவது, அதை அடிக்கோடு போட்டுக்குங்க. அதுக்கடுத்து அந்த அடுத்த சொல்லிட்டு பாருங்கள், சொல் முன்னாடி யாரடா, அதை அடிக்கோடு போட்டுக்குங்க. யாரடா. செல்கிறாய் அதுக்கு முன்னாடி ஏனடி நிற்கல, அந்த ஏனடி அதில் அடிக்கோடு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், கம்பரை போன்ற கவிஞர் யார் போன்ற, அந்த இடத்துல அடிக்கோடு போட்டுங்க. இப்போ பாருங்கள், அன்று உங்கள் வலது பகுதியும் பாருங்கள், இடது பகுதியும் பாருங்கள். என்று, அவராவது, ஆவது, ஆவது. யாரடா, அடா, அடான்னு வந்து பாருங்கள், யாரடா. ஏன் அடி, 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 அடி. கம்பரை போன்ற, போன்ற, போன்ற. அன்று, என்று, அதுக்கு பாருங்க ஆவது, அடா, அடி, போன்ற அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. அன்று, என்று,
ஆவது, அடா, அடி போன்ற அந்த சொற்கள் தான் நமக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து வல்லினம் மிகாது. இப்போ உங்கள் வலது பக்கம் பார்த்தா தெரியும். அன்று கூட்டல் சொன்னார், அன்று சொன்னார். என்று கூட்டல் தருவார், என்று தருவார். அவராவது கூட்டல் தருவதாவது, அவராவது தருவதாவது. யாரடா கூட்டல் சொல், யாரடா சொல். ஏனடி கூட்டல் செல்கிறாய், ஏனடி செல்கிறாய். கம்பரை போன்ற கவிஞர் யார் சொல்லி பார்க்கும்போது அந்த எழுத்துலாம் வந்திருக்கு, அந்த சொல்லலாம் வந்திருக்கு. புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி வந்து அது வல்லினம் மிகாது. அதுக்கடுத்து பாருங்கள் மாணவர்களே, புரியலன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். எந்த இடத்துல புரியல நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை. அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை. அதுக்கடுத்து பாருங்கள், அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு. அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, அத்தகைய, எத்தகைய, எத்தகைய. அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய. அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட. நேற்றைய, இன்றைய, நாளைய. நேற்றைய, இன்றைய, நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது. எடுத்துக்க பாருங்கள். இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டு. அவ்வளவு கூட்டல் பெரியது, அவ்வளவு பெரியது. அப்படி என்ன எழுத்துக்கள் இருக்கோ அப்படியே வந்துடும். அந்த எழுத்துக்கள் வந்து எழுத்துக்கள் வந்து குறையாது, அதை சேராது. இதுதான் வல்லினம் மிகாது. அவ்வளவு கூட்டல் பெரியது, அவ்வளவு பெரியது. அத்தனை கூட்டல் சிறியது, அத்தனை சிறியது. அவ்வாறு கூட்டல் பேசினான், அவ்வாறு பேசினான். அத்தகைய கூட்டல் பாடங்கள், அத்தகைய பாடங்கள். அப்போதைய கூட்டல் பேச்சு, அப்போதைய பேச்சு. அப்படிப்பட்ட காட்சி, அப்படிப்பட்ட கூட்டல் காட்சி, அப்படிப்பட்ட காட்சி. நேற்றைய கூட்டல் சண்டை, நேற்றைய சண்டை. இந்த மாதிரி அவ்வளவு, அத்தனை, அவ்வாறு, அத்தகைய, அப்போதைய, அப்படிப்பட்ட, நேற்றைய இந்த சொல்லலாம் வந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகாது. புரிந்துங்கண்ணா மாணவர்களே? அதுக்கடுத்து பாருங்கள், 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. என்னோடு சேர் ஓடு, மரத்திலிருந்து இருந்து பறி, குரங்கினது குட்டி, குரங்கினது அது. இந்த மாதிரி 3ஆம், 5ஆம், 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. மரத்தில் இல், என்னோடு ஓடு, குரங்கினது அது. இல்லை எதுங்க பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொடர் 3ஆம் வேற்றுமை தொடர் சொல்லி எதுங்க சொல்லுங்க பார்ப்போம். என்னோடு சேர், அதில் வந்து 3ஆம் வேற்றுமை தொடர் எது? மரத்தில் இருந்து பறி, இதில் எது 5ஆம் வேற்றுமை தொடர் சொல்லுங்க பார்ப்போம். குறையினது குட்டி, இதில் எது 6ஆம் வேற்றுமை தொடர்? கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிருந்தால் நீங்கள் சரியான எங்கு வல்லினம் மிகாது நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள். அதுக்கடுத்து பாருங்கள் மாணவர்களே, 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. 2ஆம் வேற்றுமைனா எதுன்னு தெரிஞ்சிருக்கணும். 3ஆம் வேற்றுமை தொகைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். 4ஆம் வேற்றுமை தொகைனா என்னன்னு தெரிந்திருக்கணும். 5ஆம் வேற்றுமை தொகை என்னன்னு தெரிந்தால் தான் நமக்கு தெரியும். தமிழ் கூட்டல் படி, தமிழை படி. ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை தொகை. கை கூட்டல் தட்டு, கையால் தட்டு அப்படின்னு சொல்லலாமா? அது 3ஆம் வேற்றுமை தொகை. வீடு கூட்டல் சென்றாள், வீட்டிற்கு சென்றாள். இது வந்து 4ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லலாமா? அதுக்கடுத்து பாருங்கள், கரை கூட்டல் பாய்ந்தான், கரையிலிருந்து பாய்ந்தான் அப்படின்னு சொல்லலாமா? இது வந்து 5ஆம் வேற்றுமை தொகை. இப்படி வந்தால் அதுலேருந்து வேற்றுமை வல்லினம் மிகாது. அதுக்கடுத்து பாருங்கள் மாணவர்களே, நிலைமொழி உயர்தனியாய் அமையும் பெயர் தொகையில் வல்லினம் மிகாது. வருமொழி என்ற என்ன, நிலைமொழின்னு என்ன சொல்லுங்க பார்ப்போம். வருமொழி, இப்போ வாழை கூட்டல் மரம், வாழை மரம். வாழைங்கிறது நிலைமொழியா வருமொழியா? மரம்ங்கிறது நிலைமொழியா வருமொழியா? இந்த புணர்ச்சியில் நீங்கள் படித்தா மட்டும்தான் தெரியும். கீழ் வகுப்பில் நிலைமொழி வருமொழி இருக்குன்னு நம்ம பாடம் நடத்தினது தான். கண்டுபிடித்து விட்டீர்களா மாணவர்களே? ஞாயிற்றுக்கிழமை கறி கூட்டல் குழம்பு, கறி குழம்பு. கறி சாப்பிடுவாங்களா? அதில் கறிங்கிறது நிலைமொழியா வருமொழியா? குழம்புங்கிறது நிலைமொழியா வருமொழியா? அதை தெரிந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்திற்கு போக முடியும். புணர்ச்சியில் பாருங்கள், 8ஆம் தமிழ் பத்திரம் இருந்தாலும் சரி, 9ஆவது தமிழ் பத்திரம், எது நிலைமொழி எது வருமொழின்னு நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். எளிமையானது தான், தேடல் முக்கியம்.
அதில் பாருங்க, நிலைமொழி உயர்திணையாய் அமையும் பெயர் தொகையில் வல்லினம் மிகாது. உயர்திணையில் என்னன்னு சொல்லுங்க போய், இதெல்லாம் நம்ம உயர்திணைன்னு சொல்லுவோம். உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு சொல்லுவோம்ல, எதெல்லாம் நம்ம உயர்திணைன்னு சொல்லுவோம். அருமை 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 மாணவர்கள், கண்டுபிடிச்சிட்டீங்களா? நிலைமொழி உயர்திணையாய் அமையும் பெயர் தொகையில் வல்லினம் மிகாது. எடுத்துக்கிட்டு பாருங்க, தலைவி கூட்டல் கூற்று, தலைவி கூற்று. தொண்டர் கூட்டல் படை, தொண்டர் படை. இது பார்த்தீங்கன்னா நிலைமொழி உயர்திணையாக அமையும் போது அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது. அதில் பாருங்கள், உரிச்சொல் தொடர் என்ற என்ன எடுத்துக்காட்டு தருக. இந்த இலக்கணத்தில் இந்த உரிச்சல் என்ற என்ன எடுத்துக்காட்டு கீழ் வகுப்பு 8ஆம் வகுப்பு படித்தால் மட்டும்தான் மேல் வகுப்பில் இது என்னன்னு தெரிய முடியும். நீங்கள் இது மனப்பாட போகிறதுக்கு இது வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. மனப்பாடம் செய்யாமல் புரிந்து கொண்டு படிக்கணும். இந்த வல்லின மிகும் இடங்கள், வல்லின மிக இடங்களை புரிந்து கொண்டு படித்தால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் 12ஆம் வகுப்பு படித்தாலும் சரி, கல்லூரி முடித்தாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு கடிதம் எழுதினாலும் சரி, தமிழ் படித்தாலும் சரி, அங்கேருந்து இப்போ எங்கேருந்து எழுதுகள் அந்த வழியில் இக்கி இச்சி இத்து இப்போ எங்கே வருகின்றனோ அங்கே எங்கே வரக்கூடாது என்று தெரிந்து வைத்தால் தான் உங்களுக்கு எழுத்துப்பிழை வராது. இதை மனப்பாடம் செய்தால் உங்களுக்கு மறந்துவிடும். கண்டிப்பாக உங்களுக்கு எழுத்துப்பிழை வரும். புரிந்து கொண்டு படித்தால் மட்டும்தான் உங்களுக்கு தமிழ் எழுத்துப்பிழையே வராது மாணவர்களே. கண்டிப்பாக எழுத்துப்பிழை வரவே வராது. வல்லின மிகும் இடங்கள், வல்லின மிகாமல் தெரிந்தால் கொண்டால் கண்டிப்பாக எழுத்துப்பிழை வராது. இது இக்கி சித்துப்பு எந்த இடத்துல வரும், எந்த இடத்துல வராது. அதுக்கடுத்து பாருங்கள், சால தவ தட குல என்னும் உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களை பின் வல்லினம் மிகாது. உருப்பொருள் நனி தின்றான், கடிக்காவல். அது பாருங்கள், சால தவ தட குல இதை பண்ணால் வட்டை போட்டு வச்சிங்க அல்லது அடிக்கோடு போட்டு வச்சிங்க. என்னும் உரி சொற்களை தவிர ஏனைய உரி சொற்கள் பின் வல்லினம் மிகாது. இப்போ சால தவ தட குல உரு நனி கடி இதெல்லாமே உரிச்சொல் தொடங்குறாங்க. இந்த சாலை அதை ஞாபகம் வச்சிங்க. 1வது, 2வது தவ, 3வது தட, 4வது குல. இந்த 4 சொல்லி ஞாபகம் வச்சிங்க. இதை தவிர ஒரு பொருள், நனி தின்றான், கடிக்காவல் இதெல்லாம் பார்த்தா வல்லினம் மிகாது. உதாரணத்துக்கு உருங்கிறது உரிச்சொல் தொடர் தான், நனிங்கிறது உரிச்சொல் தான், கடிங்கிறது உரிச்சொல் தான். இப்படி ஒரு கூட்டல் பொருள் ஒரு பொருள். நனி கூட்டல் தின்றான், நனி தின்றான். கடி கூட்டல் காவல், கடி காவல். சால தவ சாலப்பிரியது அப்படிங்கிறாங்க, தவ முனிவன். இப்படி நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். புரிதவங்களே, சால தவ தட குல இந்த சொல்ல தவிர வேறு இருக்கின்ற எல்லா உரி சொல்லையும் வல்லினம் மிகாது. நீங்கள் எழுதி வச்சிங்க. எப்படி எழுதி வச்சிங்கன்னா, சால தவ தட குல உரு நனி கடி இதில் எழுதிச்சிக்கிட்டு எதை ரவுண்ட் பண்ணி வச்சிங்கன்னா, சால தவ தட குல இதெல்லாம் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு உரு நனி கடி இதெல்லாம் ரவுண்ட் பண்ண வைக்காதீங்க. இதில் வல்லினம் மிகாது. அதுக்கடுத்து பாருங்க மாணவர்களே, அடுக்குத்தொடர் இரட்டை கிளவி. கிளவி என்றால் சொல் அர்த்தம், இரட்டை சொல் ஆகியவற்றில் வல்லினம் மிகாது. பார்ப்பார் அடுக்குத்தொடர், சில சில இது வந்து இரட்டை கிளவி. அதை பாருங்கள், அடுக்குத்தொடர் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, இரட்டை கிளவி என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக. பார்ப்பார், அங்கே பார்ப்பார் அப்படிங்கிறாங்க. பார் கூட்டல் பார் 2 முறை வந்திருக்கு பாருங்கள். பிரித்தால் பொருள் தருவது அடுக்குத்தொடர், பிரித்தால் பொருள் தராது இரட்டை கிளவி. சில சில அதில் பாருங்கள், சில சில சேர்ந்து வந்திருக்கு. சில எந்த பிரித்து பக்கம் சில கூட்டல் சில அப்படிங்கும்போது அது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்தக்கூடிய சொல். சில என்பதற்கு பொருளே கிடையாதுனால அங்கே சில சிலன்னு சொல்லியிருக்காங்க. பிரித்தால் பொருள் தராது இரட்டை கிளவி. இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது. நீங்கள் கீழே 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் எடுத்து வந்து பாருங்கள், இரட்டை கிளவி என்றால் என்ன, அடுத்த என்றால் என்ன. அதுக்கடுத்து பாருங்கள் மாணவர்களே, கல் என்னும் அக்ரிணை பன்மை விகிதி சேரும்போது வல்லினம் மிகாது. மிகும் என்பது சிலர் அப்படிங்கிறாங்க. அதில் பாருங்கள், கல் என்னும் அக்ரிணை பன்மை விகிதி சேரும்போது கருத்துகள், பொருள்கள், வாழ்த்துகள். அந்த கல் என்ன அக்ரிணை பன்மை விகிதி சேரும்போது வந்து அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது. அதில் சில பேர் வாழ்த்துக்கள் இக்க வந்து பயன்படுத்துவாங்க, ஆனால் சில இடத்துல வந்து இக்க வந்து பயன்படுத்த மாட்டாங்க. இதுதான் வந்து வல்லினம். இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது. கருத்துக்கள் கல் வந்திருக்கு, பொருள்கள் கல், வாழ்த்துக்கள் கல் அப்படி வந்திருக்கு. இப்படி தான் இந்த இடத்துல வந்தால் வல்லினம் மிகாது. அதுக்கடுத்து பாருங்கள்,
ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களால் வர அவற்றோடு கல் விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. பைகள், பை ஐ உச்சரிப்பு வருதுங்களா, அந்த பை உச்சரிப்பு இடத்துக்கு கல் வந்திருக்கு பாருங்கள். ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. பை ஐ உச்சரிப்பு வருது கல், பைகள். கை 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 ஐ உச்சரிப்பு பாருங்க, அதுக்கடுத்து கல் வந்திருக்கு. இப்படி ஐ உச்சரிப்பு வந்து கல் வந்து அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது. புரிந்த மாணவர்களே?